நமச்சிவாயம் வாழ்க்கை, நான்காவது வாழ்க்கை, நீ பார்த்து பைரவி வாழ்க்கை. நம்ம இப்போ எல்லாமே பார்க்குறோம். நம்ம எல்லாமே ரொம்ப பேர் கேட்குறாங்க, சென்னைக்கு வரலையா எங்கள் அப்படி கேட்குறாங்க. உங்கள் செல்லையில் வந்து சின்ன மகள்லாம் இருக்காங்களே, அவங்க கண்ணில் காட்டுங்க, நேரில் காட்டுங்க. நீங்கள் வர முடியாதப்ப நீங்கள் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். சென்னையிலேயும் எனக்கு சின்ன மகள் இருக்கிறாங்க, 1 2 4 பேர் இருக்கிறாங்க. இது எங்கள் தாய் மாதிரி அம்மாவோட பேர் வச்சுக்கிறோங்க. இது ஒரு லட்சுமி, நாங்கள் மகாலட்சுமின்னு வச்சுக்கிறோம். உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியம் இப்போ நான் எப்படி கம்பீரமாக சொல்கிறேன், தீராத கடனாஞ்சலிங்க காலபைரவரை பற்றி பேசுகிறான்னு சரி, அந்த காளியை பற்றி பேசுகிறாலும் சிவனை பற்றி பேசினாலும் உங்களுக்கு நடக்காத காரியம், முடியாத காரியம் உங்களுக்கு நடக்கலை, ஒரு 8 நாள் நடக்கணும், ஒரு 14 நாள் நடக்கணும், அம்பாவை நேரில் பார்க்கணும், பத்திராவை நேரில் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கால் பண்ணுங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கள் செல்ல என்னுடைய மகாலட்சுமி உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பா. நடத்தி கொடுத்த பிறகு என்னை கேளுங்க, ஐயா போனோம் உங்கள் மகன் நடத்தி கொடுத்துக்கிறா, உண்மையிலே மகாலட்சுமியில் மகா காளியாக நடத்தி கொடுத்துக்கிறா, உங்களை மாதிரி இருக்கிறா, நான் இப்போ சாமிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுங்க செஞ்சு செய்யலாம். அதேமாதிரி இப்போ நாங்கள் ஒரு ஆலயம் கட்டிகிட்டு இருக்கிறோம். நான் வெளியூரில் போய் ஆலயம் கட்டக்கூடாது சொல்கிறேன் மகட்ட, நீ இருக்கிற இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும்ப்பா, அந்த ஆலயத்துக்கு நம்ம தலைமை வாங்கணும், அந்த ஆலய திருப்பணி செய்யா, அப்போ வந்து உனக்கு ஒத்தாசை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, திருநங்கைகளாக இருக்கிறாங்க. அவங்கள ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமே செல்லமாகவே, எல்லாமே தனித்திறமை வச்சுருக்கவங்க, எல்லாருமே தெரியாது. உங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போயிடக்கூடாது. இந்த லட்சுமி மாதிரி ஒரு அடையாளத்துக்கு போகணும். இந்த லட்சுமி மாதிரி திருநங்கைகளுக்கு எல்லாத்தையும் சொல்கிறது உண்மையிலே எல்லாமே என்னோட சகோதரி தான். மலையாக்காவை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாக்காவை. எனக்கு மலையாக்கா எப்படி பிடிக்கும் அப்படின்னா, நான் ஒரு கோயில் கட்டுறது கேட்குறேன், நான் கோயில் கட்ட போகிறேன், நீ காளி கும்பிட்றேன்னு. காளி கும்பிட்றோம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ச்சு. அது சொன்ன நேரமும் என்னவோ நான் பத்திராளியே மாறிட்டோம். அது மலையாக்கா ஒரு காரணம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ரஜினி அம்மா பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரி. இப்போ நாங்கள் சென்னையில் நாங்கள் வந்து போனால் தங்குறதுக்கெலாம் இல்லை, ஆலயத்தில் தங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம். நான் என் இடத்துல எப்படி சொல்கிறோமோ அதை வந்து நான் ஒரு மண்டபத்திலேயே ஒரு இதில் சொல்லக்கூடாது, என்னுடைய மக ஒரு ஆலயத்தில், அது அந்த பத்திராளி இல்லத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். அந்த அங்காள பரமேஸ்வரியில் ஆசைப்படுறோம். உங்களுக்கு நடக்காத காரியம் எப்படின்னு சொல்கிறேன். கடன் பிரச்சனை கவலைப்படாதீங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. எந்த ராசிக்காரங்க இருக்கீங்களா, தீராத கடை இருக்குதா, இன்னும் கூட ஒரு 5 லட்சம் வாங்கி செலவு பண்ணுங்கள், எங்களை வந்து பாருங்கள். எண்ணி 21 ஆனாலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு செய்வன கோளாரா நடக்க முடியலன்னு சொல்கிறீங்களா, எதுவும் பண்ண வேண்டாம், என் மகள் வந்து பாருங்கள். எண்ணி 21ஆவது நாள் அந்த இடத்துல மகாலட்சுமி பேசுவான், அந்த இடத்துல குலதெய்வம் பேசுவான். யாருமே போய் குலதெய்வத்தை கட்டி போட முடியாது, குலதெய்வத்தை வச்சுருக்க முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க என் வீட்டில் குலதெய்வம் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி யாருமே கேட்க வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் குலசாமி பேசணும் இந்த அருளுக்கு எல்லாருக்கும். அதேமாதிரி குலசாமி இல்லை என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னா என் பொண்ணை பாருங்கள். எண்ணி 8ஆம் நாள் எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் குலசாமி பேச வைப்பா. அதுக்கு பிறகு கேளுங்க, ஐயா எங்கள் வீட்டில் குலசாமி பேசுகிறா, இந்த குலசாமி எப்படி கொண்டு செலுத்தணும், வணங்கணுங்க கூடாது, வணங்குறதுன்னு அன்னைக்கூட வணங்குறது, இந்த குலசாமி எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுமே விவரம் சொல்லணும். நமச்சிவாயம் வரை நான் என்னக்கா எவ்வளோ சொல்லணும். ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி மருவரசியே. என்ன சொல்லிக்கிறதுனா என்னுடைய குருநாதர் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து குருநாதர்னு இல்லை, அம்பாலாம் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அன்றைக்கி உலக லெவலில் ஃபேமஸ், நான் குழந்தை ரோட்லேருந்து எடுத்து கொடுத்தேன், எல்லாம் உலக லெவலில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கேன். ஒரு சில அறிமுகத்தை கொடுத்தது வந்து என்னுடைய குருநாதர் தான் கொடுத்தாரு. என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் சில வேலைகள்லாம் அவர் தெரியாத வேலைகள்லாம் அவர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. நான் அவர் படி நடந்துகிட்ருக்கிறேன். இப்போ என்னுடைய குருநாதர் வந்திருக்கிறாரு. நான் இவ்வளோ தூரம் சென்னைக்கு வந்து என்னுடைய குருநாதரை பார்க்க வந்துட்டுருக்கேன். எனக்கு வசரம் ஒரு 100 டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு முக்கியம் என்னுடைய குருநாதர் தான். என்னுடைய குருநாதர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்காள பரமேஸ்வரியை பார்க்குறேன். இந்த சமீபத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்னை மாதிரி ஒரு அலங்காரமாக ஒரு அழகா அப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. பத்திராளி அங்காள பரமேஸ்வரிலாம் நாங்களாம் என்ன பண்ணுறோம், செல்ல பிள்ளைன்றோம். ஒரு அங்காள பரமேஸ்வரி செல்ல பிள்ளை, பத்திரகாளி செல்ல பிள்ளை, உங்கள் வீட்டில் ஒருத்தியாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை என் மகன் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறான். சிவாய நம.